الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. முன்னாடி வாங்க, கொஞ்சம் ஏத்த மாதிரி ஆளே இல்லை யாரும். இப்படி வாங்க. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் நறுக்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த இரவு நேரத்திலே இறைவனை வணங்கி வழிபட்டு அவனது அருளை தேடியவர்களாக வேண்டியவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் 4 நோன்புகளை முழுமையாக நிறைவேற்றி முடித்துவிட்டு 5வது நோன்பினை நோட்பதற்காக அமல்களின் மூலம் நாம் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். 4 நோன்புகளை நாம் முழுமையாக முடித்ததை போன்று மிச்சமுள்ள நோன்புகளையும் முழுமையாக முடிக்கிற நல்ல பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் அத்கியாவுல் அக்ஃபியா, பிரபலமற்ற இரையச்சவாதிகள் என்கிற தலைப்பின் கீழே அரிதான, நாம் தெரியாத, அதே நேரத்தில் மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பினையையும் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற சில நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். அதுல முதலாவதாக நாம் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபியுடைய பெயர் என்னன்னா சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். அன்பிற்குரியவர்களே, உண்மையில் இந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றதிலும் இஸ்லாத்திற்கு பிறகு அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலும் பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறது. முதல்ல இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில இவர் ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னாடி, ஹைபர் போருக்கு முன்னாடி, ஹைபர் போர் எப்ப நடந்துச்சுன்னா ஹிஜ்ரி 7வது ஆண்டு. அந்த ஹைபர் போருக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்து சென்றிருக்கிறார். இவர் ஒரு மக்காவாசி. சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடியவர் மக்காவாசி. ஹைபர் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து நபி அவர்களை அதாவது மதீனாவுக்கு புறப்பட்டு நபியை சந்திச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப இந்த வகையில அவர் சாபிக்கூனல் அவ்வலூன், இஸ்லாத்தை ஏற்ற முதல் முன்னோடிகள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த லிஸ்ட்ல வந்துடுறாரு. எவ்வளவு பெரிய சிறப்பு அது! ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்தோழர்களை 2 வகையினராக பிரிக்கிறான். லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக உலாயிக அன்ஃபக வகாத்தல உலாயிக ஆதமு தரஜத்தம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு. யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னர் செலவு செய்து போர் செய்தார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை மக்கா வெற்றிக்கு பின்னால் செலவு செய்து போர் செய்தவர்கள் அடைய முடியாது. அவங்களுடைய அந்தஸ்தை இவங்க அடைய முடியாது. நல்லா 2ஆ பிரிக்கும். அப்ப சாபிக்கூனல் அவ்வலுன்னு சொன்னா அவங்கதான் சஹாபாக்கள்ல முதல் இடம். நாமளும் சஹாபாக்கள்ல அப்படி அவங்கள தான் முதல்ல வைக்கணும்.
சகாபாக்களிலேயே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த ஏற்றத்தாழ்வை வச்சிருக்கிறான். அப்ப அந்த மாதிரி சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் யாரு? சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, இவருடைய அந்த வாழ்க்கை, இஸ்லாத்தின் வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது என்றால், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவில் தான் அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது. எப்படின்னு சொன்னா, மக்காவுல தன்ஈன்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கு. இப்ப அது ஆயிஷா பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியில ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவாசிகள் கடுமையான சித்திரவதை பண்ணாங்க. எப்படின்னு சொன்னா, கழுமரத்துல ஏற்றி அவருடைய கை கால்களை வெட்டி சுத்தி என்று அம்பு விட்டு அவருடைய உடம்ப அவ்வளவு அம்புகளால் பயங்கரமா தாக்கி அவர்களுடைய உடலை சிதைத்தார்கள். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த ஒருத்தர் தான் யாரு? சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த காட்சிகளை சுத்தி நின்று பார்க்கிறவர்ல இவரும் ஒருத்தரா இருந்தார். உண்மையிலே அன்பிற்குரியவர்களே, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இயல்பான குணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் இஸ்லாத்தை எதிர்க்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கவில்லை, முஸ்லிம்களுக்கு எந்த தொந்தரவையும் தரவில்லை. ஆனால் தூரத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய உயர்வையும் வளர்ச்சியையும் பார்த்து சந்தோஷப்பட்டவர். ஆனா குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, மக்கா மக்களுடைய அந்த பிடிவாதத்தின் காரணமாக அவர் சீக்கிரமாவே என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஆனா அப்பல இருந்தே இஸ்லாம் என்கிற அந்த சுடர் அவருடைய உள்ளத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு நேரத்தை வைக்கணுமா இல்லையா? அந்த நேரம் தான் இது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனை செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை கண்ணால நேர்ல பார்த்தோங்க, சுப்ஹானல்லாஹ். அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு தூங்குறாங்க. தூங்குனாலும் கனவுல ஹுபைப் தான் வர்றாரு. எந்திரிச்சு தூக்கத்தை கழிச்சு நினைவுல இருந்தாலும் அப்பயும் ஹுபைப் தான் வர்றாரு. அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே பயங்கரமான ஒரு தாக்கத்தை சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி. சாதாரண விஷயம் இல்லைங்க. கேட்கும் போதே நமக்கு பிரமிப்பா இருக்கு. அப்ப நேரில் பார்த்தவருக்கு எப்படி இருக்கு? சீக்கிரம் மறந்துருமா? அது இல்லை. அதுல முக்கியமா 3 விஷயம் அவருடைய உள்ளத்தை ரொம்ப காயப்படுத்தியது, ரொம்ப உலுக்கியது. அந்த உலுக்கத்தினுடைய இறுதி அவர் முஸ்லிமா மாறினார், இஸ்லாத்துக்கு வந்தார். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இங்கேதான் நாம் ஒன்றை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு போராளி இறந்து புதைக்கப்படுகிறான் என்றால் அவன் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறப்புல அவருடைய வாழ்க்கை தொடங்குது. இஸ்லாத்துக்கு அவர் வர்றாரு. உண்மையிலே நம்முடைய மரணங்கள் கூட அப்படித்தாங்க இருக்கணும். ஏதோ உலகத்திற்கு வந்தோம், வாழ்ந்தோம், எந்த பாடத்தையும் படிப்பினையும் இந்த உலகத்திற்கு விட்டு செல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தோம், செத்தோம் அப்படின்னு இல்லாம சில பாடங்களையாவது படிப்பினையாவது இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும், விட்டு சொல்ல வேண்டும். அது மாதிரியான பெரும் பாடங்களை சஹாபாக்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் யாரு? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வுல 3 விஷயம் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சு. அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு, அந்த மக்கா மக்கள் கேட்டாங்க, ஹுபைபே உனது கடைசி ஆசை எது அப்படி. அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் எனக்கு 2 ரக்காத்து தொழுவதற்கு அனுமதி கொடுக்கணும், அதுதான் எனது கடைசி ஆசை அப்படின்னா. என்னடா, உயிர் போற தருணத்துல கூட இந்த மாதிரி அல்லாஹ்வை ஒரு தொழுணும்னு நினைக்கிறாரே, அப்படி என்ன அந்த தொழுகையில இருக்குது
அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாரு, யோசிக்கிறார். இது ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த கழுமரத்தில் அவர் கட்டி வைக்கப்பட்ட போது குறைஷிகள்ல ஒருவர் கிட்டே சென்று அவரை துன்புறுத்தி, இந்த இடத்துல உனது தூதர் முகம்மது கட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல், உன்னை நான் என்ன செஞ்சிடறேன், விடுதலை செய்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹுபைப் அப்பையும் என்ன சொன்னாரு, இந்த இடத்துல என் தலைவர் எனது நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டப்படுவதை நான் நேசிப்பது என்ன, விரும்புவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு அவர்களுக்கு ஏதாவது துன்பங்களோ துயரங்களோ ஏற்படுவதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நெஞ்சுறுதியோடு அவர் மறுத்த இந்த வார்த்தை இருக்க, இது இரண்டாவது அவருடைய உள்ளத்துல பாய்ந்த ஒரு செய்தி. மூணாவது செய்தி என்னன்னு சொன்னா, அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே இரு கரம் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா துகாதிர் மின்ஹும் அஹதா. அல்லாஹ்வே, இவர்கள் எல்லோரையும் நீ எண்ணி வைத்துக்கொள், இவர்கள் எவரையும் நீ விட்டு விடாதே, இவர்கள் அனைவரையும் நீ கொன்று ஒழித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாரு, அவர் பிரார்த்தனை செஞ்சாரு. பிரார்த்தனை செஞ்ச இடத்துல நானும் இருந்தேன், அந்த கூட்டத்துல நானும் ஒருவனாக இருந்தேன் என்று இதையெல்லாம் எண்ணும் பொழுது எனது உள்ளத்திலே இஸ்லாம் சுடர்விட ஆரம்பித்தது. இஸ்லாத்தின் மீது பற்றுதல் எனக்கு ஏற்பட்டது. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் திரும்ப திரும்ப எதிரிகளால் இது போன்று நசுக்கப்படுகிற சமயத்தில் ஈமானிய நெஞ்சுறுதி மிக்கவராக இவர் ஏன் இருந்தார்? அப்படி என்ன இஸ்லாத்துல இருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன இந்த மக்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத யோசிச்சு சிந்திச்சு அப்புறம் தான் அவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே மக்காவிலிருந்து புறப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கரத்திலே என்ன செய்யறாங்க, கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகுறாங்க. கொஞ்ச நாள்ல ஹைபர் போர் நடக்குது. இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச நாள்ல ஹைபர் போர் நடக்குது. அந்த ஹைபர் யுத்தத்துல கலந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு உள்ள யுத்தத்துல எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த ஸயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறாங்க. இப்படிதான் அவர் இஸ்லாத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறார். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு சுப்ஹானல்லாஹ், இந்த நபித்தோழர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்தார் என்றால், இறைச்சமுடைய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். உலகத்தின் மீது எந்த ஆசையும் இல்லாத உலக பற்றற்ற வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்தார். உலகத்துடைய எந்த வசதி வாய்ப்புகளும் அதனுடைய புழுதிகளும் தன்னிடம் அண்டாத அளவுக்கு தன் வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் நிறைய திறமைகள், நிறைய அந்த பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய அந்த பக்குவம் இவைகளெல்லாம் இருந்தும் கூட இந்த அரசியல் துறைக்கு வராம இருந்தார். யாரு? இந்த ஸயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியோ இவருடைய இறையச்சத்தை, பற்றற்ற தன்மையை, பொறுப்புகளை, பதவிகளை நேசிக்காத இந்த சிந்தனையை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சிரியாவுல உள்ள ஹிமஸ் நகரத்துக்கு இவங்களை ஆளுநரா போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஸயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். ஸயீதே, நீங்கள் ஹிமஸுக்கு செல்லுங்கள், அந்த நகரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அந்த மாகாணத்தை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு தூக்கி அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுக்கும் பொழுது ஸயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, லா தஃப்தீனி, பொறுப்புகளை கொடுத்து இந்த மாதிரி உலக இன்பங்களை கொடுத்து எனது
எனது மார்க்கத்துல நீங்க ஃபித்னாவை உண்டு பண்ணிடாதீங்க, இதை நான் பயப்படுகிறேன். நான் ஒரு சாதாரண யாருக்கும் தெரியாத பிரபலமற்றவனாக இருந்து மரணிக்கவே விரும்புகிறேன் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, அந்த மக்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், பொறுப்புகள் பதவிகள் வீடு தேடி வந்துச்சு, வீடு தேடி தானா கதவை தட்டுச்சு, அப்பையும் அவங்க உதறி தள்ளினாங்க. யோசிச்சு பாருங்க, பொறுப்புகளுக்காக அடித்துக் கொள்கிற இந்த சூழலில், பொறுப்புகளுக்காக சண்டை போடுகிற சூழலில், பொறுப்புகளுக்காக தானாக முன்வந்து தங்களை முன்னிறுத்திக் கொள்கிற சமயத்தில் சூழலில் சுப்ஹானல்லாஹ் தானா அவங்க கூப்பிட்டு கொடுத்தும் வேணாங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆர்டரா சொன்னாங்க, நமக்கு தேவை இது மாதிரியான பொறுப்புகளை விரும்பாதவர் தான், நீங்க தான் இருந்தாகும் அப்படி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்ட உடனே சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு சம்மதிச்சார்கள். அரை மனசா, சரி அமீருக்கு கட்டு போடுவோம் அப்படி. உடனே கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்து சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிமஸுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா அங்க போய் அவர் ஃபேமிலியை அமைச்சுக்கணும், சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கான அந்த இடங்களை எல்லாம் அவர் ஏற்படுத்திக் கொள்ளணுமா இல்லையா, தன்னுடைய புது வாழ்க்கையை அங்க ஆரம்பிக்கணுமா இல்லையா, அதனால கொஞ்சம் காசுகளை கொடுத்து அனுப்புறார். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க போனாங்க. திருமணமான தன்னுடைய அந்த புது மனைவியோடு மதீனாவில இருந்து புறப்பட்டு எங்க போறாங்க, ஹிம்ஸுக்கு போறாங்க. ஹிம்ஸுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான குடும்பம் நடத்துவதற்கான அந்த சாமான்களை எல்லாம் வாங்கினார்கள். தொட்டி சூடுவதற்கான சாமான்கள், அதே மாதிரி சால்னா வைப்பதற்கான சாமான்கள், ஒரு போர்வை, இந்த மாதிரி அடிப்படையான பொருட்களை வாங்கின பிறகு கொஞ்சம் காசு இருந்துச்சு. அந்த காசை என்ன செய்யலாம்னு மனைவி கிட்ட ஆலோசனை பண்ணாங்க. அப்ப கேட்டாங்க, அமீர் கொடுத்த காசுல மிச்சம் காசு கொஞ்சம் இருக்கு, அதை என்ன செய்யலாம், நாம ஒரு செல்வந்தர்கிட்ட கொடுத்துருவோம், அவரு அந்த செல்வத்தை என்ன செய்வாரு, நமக்கு வியாபாரத்துல போட்டு பெருக்கி லாபத்தை மட்டும் மாசம் மாசம் தருவாரு, அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்ட உடனே மனைவி சொன்னாங்க, நல்ல ஆலோசனை, அது மாதிரியே செஞ்சிருங்க அப்படி. உடனே இவர் என்ன செஞ்சாருன்னா, வெளியே அந்த காசுகள் எல்லாம் ஒவ்வொரு ஏழைகளுக்கா பார்த்து பங்கு வச்சுட்டார், தர்மம் பண்ணிட்டார். அவர் சொன்ன அந்த வியாபாரம் இதுதான், புரியுங்களா? ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட கொடுப்போன்னு அவர் சொன்னாரா இல்லையா? அந்த பெரிய செல்வந்தர் யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்விடத்துல கொடுத்தா அது லாபம் நமக்கு என்ன செய்யும், பன்மடங்கா பெருகி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சேடையாக தன் மனைவி இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னோன்னு அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. வெளியில அந்த பொருளாதாரத்தை அவர்கள் தர்மம் செய்து விட்டார்கள். இப்படி சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரத்தின் மீதும் பேராசை இல்லாதவராக அவர் இருந்தார். பொருளாதார ஆசையை மனுஷனை விட்டு பிரிக்க முடியாது. ஆசை இருக்கலாம், ஆனா என்ன இருக்கக்கூடாது, பேராசை தான் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அதைத்தான் கண்டிக்கிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர் குழியை சந்திக்கும் வரை பொருளாதார பேராசை என்பது உங்களை அறவே விடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பேராசைன்னா என்ன? வரம்புகளை மீறி பொருளாதாரத்தை எடுக்கணுங்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் ஏற்படுத்தி இருக்கிற வரம்புகளை மீறி, தடைகளை மீறி இந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளணும் நாம நினைக்கிறது என்னது? பேராசை. இந்த மாதிரி பேராசை உடையவர்கள் அல்ல சஹாபாக்கள். தனக்கு போக மேல் மிச்சமான அந்த செல்வங்களை தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் உலமாக்கள் சொல்லும் பொழுது அந்த நபித்தோழரை பற்றி சொல்வார்கள். அல்லாஹ் திருமறை திருக்குறானிலே சஹாபாக்களை புகழ்கிறானா இல்லையா? தங்களுக்கு அதிக தேவை இருந்த போதிலும் தங்களை விட அடுத்தவர்களையே இவர்கள் தேர்வு செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த லிஸ்ட்ல உள்ளவர் தான் யாரு? இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அன்பிற்குரியவர்களே,
இப்படி ஹிமஸுக்கு வந்து ஸைத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போது ஹிமஸ்ல இருந்து ஒரு தூதுக்குழு, பொறுப்புல உள்ள ஒரு தூதுக்குழு மதீனாவுக்கு வருது. மதீனாவுக்கு வந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தூதுக்குழுவை சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஹிமஸ்ல எப்படி ஆட்சி நடக்குது, நல்லா இருக்குதா, ஸைத் இப்னு ஆமிர் அவர் என்ன பண்றாரு, உங்க தலைவர் எப்படி இருக்காரு, இந்த மாதிரியான கேள்விகளை என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறார். அவங்க மக்கள் சொல்றாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது, ஆட்சி நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஊர்ல இந்த ஏழைகளுடைய லிஸ்ட் இருந்தா கொஞ்சம் கொடுங்க, நம்ம கிட்ட அரசு சார்பா சில பொருளாதாரம் இருக்குது, அந்த பொருளாதாரத்தை அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், ஃப்ரீயாவே தர்மமா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, லிஸ்ட தயாரிக்கிறாங்க. லிஸ்ட் தயாரிச்சா புலான் இப்னு புலான், புலான் இப்னு புலான், புலான் இப்னு புலான் வருது. அதாவது இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு நடுவுல ஸைத் இப்னு ஆமிர் அப்படிங்கிற அந்த நாட்டுடைய அமீருடைய பேரும் இடம்பெறுது. இந்த ஹிம்ஸ் நகரத்துடைய மாகாணத்தினுடைய பெயரும் இடம்பெறுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, ஸைத் இப்னு ஆமிரா யாரு, அவரு அமீர தெரியும், ஆனா அவரா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் தான் எங்க அமீர், அவரும் வேறதான், அவரும் அரசாங்க சார்பா பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்கிறாரு, மக்களின் மிக தேவை உள்ளவராக இருக்கிறாரு, அப்படிதான் நாங்க அவரை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, அவருடைய வீட்டுல பல நாட்கள் அடுப்பு எரிந்ததை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சாட்சியும் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணம் அந்த நேரத்துல கண்ணீர் வடித்து அழுது விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட உமர், நான் வாழாத வாழ்க்கையா அவர் வாழ்ந்துட போறாரு அப்படின்னு அதை வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ளாம, நம்ம ஆட்சியில வச்ச மனிதர் இந்த மாதிரி ஒரு உலக பற்றவரா அப்படின்னு வியந்து போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணம் என்ன செஞ்சாங்க, அழுது விட்டார்கள். அழுதுட்டு 1000 பொற்காசுகளை என்ன செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தூதுக்குழுல கொடுத்து, இதை நீங்க அந்த அமீர்கிட்ட என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த தூதுக்குழு என்ன செய்யுது, நேரா ஊருக்கு திரும்புது. ஊருக்கு திரும்பின உடனே எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அவருக்கு மட்டும் இல்ல, எல்லா ஏழைகளுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 பொற்காசுகளை கொடுத்தாங்க. அந்த வரிசையில அமீருக்கும் கொடுத்து விட்டுருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்தா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, உண்மையிலே நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில மறக்க கூடாத ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்னா, 1000 பொற்காசுகளை கொண்டு வந்து எடுத்து கொடுத்தோன்னே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டார். பணம் வந்தது என்னது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சவுண்டா சொல்றாரு. வீட்டுல இருந்த மனைவி ஓடி வந்து, என்னங்க ஆச்சு, ஏன், மதீனாவில இருந்து தூதுக்குழு வேற வந்திருக்கு, அப்ப அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீர் எதுவும் இறந்துட்டாங்களா, அந்த செய்தி வந்திருக்கா, நீங்க இப்படி என்ன இலைஹி ராஜிஊன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, அதை விட பெரிய விஷயம் நடந்துருச்சு. என்னது, மறுபடியும் கேட்கிறாங்க மனைவி, ஏன், இஸ்லாமிய படைகளில் ஏதேனும் ஒரு படை தோற்றுவிட்டதாக நமக்கு இப்போது செய்தி வந்திருக்கிறதா, தகவல் வந்திருக்கிறதா அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லை. என்ன என்ன வந்திருக்கு தெரியுமா, இந்த ஸைத் பின் ஆமிருடைய அந்த ஆகிரத்தை, மறுமையை வீணடிக்கக்கூடிய பொருளாதாரம் அவருடைய வீட்டை தேடி வந்திருக்கிறது. ஸைத் பின் ஆமிருடைய வீட்டுக்கு பொருளாதாரம் வந்திருக்கிறது அப்படின்னு என்ன செய்றாங்க, ஸைத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை நேசிக்காத மனிதராக அவர் இருந்தார் பாருங்க, உலக பற்றற்றவராக இருந்தார் பாருங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை.
அன்பிற்குரியவர்களே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த பொருளாதாரத்தை வாங்கி மனைவி கிட்ட என்ன செய்யறாங்க? ஆலோசனை கேட்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. முன்னாடி செஞ்சா மாதிரியே இப்பவும் என்ன செய்யறாங்க? அவங்க சொல்றாங்க, இத நம்ம ஒரு பணக்காரர்கிட்ட கொடுத்துருவோம், அவர் நமக்கு மாசம் மாசம் லாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. மனைவி என்ன செய்யறாங்க? அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் போய் என்ன செஞ்சாரு? ஏழைகளுக்கு அதை தர்மமாக செலவு செய்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். இங்க இன்னொரு பாடம் நமக்கு வேணும். என்னது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. ஒரு மூமினுக்கான சிறந்த செல்வம், ஒரு மூமினுக்கான சிறந்த செல்வம் என்றால் 3 தான். நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த 3 என்ன? கல்புன் ஷாக்கிர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற உள்ளத்தை பெறுவதும், வலிசானுன் தாக்கிர், அல்லாஹுவை நான் தஸ்பீஹ் செய்கிற நினைவு கூறுகிற நாவை பெறுவதும், வஸௌஜத்துன் முஃமினஹ் துஈனு அலா அம்ரில் ஆகிரா, மறுமை விவகாரங்களில் நமக்கு துணை போகிற துணைவியை பெறுவதும் முக்கியமான செல்வம், மிகப்பெரிய இன்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை நீங்க எங்க பாக்குறீங்க? அப்படிதானே? கணவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு அவர்கள் கட்டுப்படுவதை, இசைவு தெரிவிப்பதை நாம என்ன செய்யணும்? இங்கே பார்க்கிறோம். தர்மத்துக்கு அவர்கள் அங்கே ஒத்துப்போவதை, சரணடைவதை, கட்டுப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க உண்மையிலே வியாபாரத்துலதான் நம்ம கணவர் போட்டுட்டாங்க அப்படின்னு. ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களே கேட்டுட்டாங்க, ஏங்க நம்ம இந்த ஒரு பணக்காரத்தை செல்வத்தை கொடுத்து பிசினஸுக்காக போட்டோமே, லாபம்லாம் என்ன ஆச்சுங்க? லாபம் ஒண்ணுமே கண்ணுல காட்ட மாட்டேங்க. அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, லாபம்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியே என்னது முதல் முறையை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முறையும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மனைவி கேட்கும் பொழுது உண்மையை போட்டு உடைத்து விட்டார்கள். மனைவி கிட்ட சொல்லிட்டாங்க, நான் பண்ண அந்த வியாபாரம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வோட அந்த வியாபாரத்தை பண்ணியிருக்கேன். ஏன்னா அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றானா இல்லையா? அலா அதுல்லுக்கும் அலா திஜாரத்தில் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், டார்ச்சரான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறானே. அந்த வியாபாரம் எது? அல்லாஹ்வுடைய பாதையில் தனது பொருளாதாரத்தையும் உயிரையும் வழங்குவது அந்த வியாபாரம். அந்த வசனத்தை வச்சுதான் மனைவியை சமாளிச்சிருக்காரு. புரியுதுங்களா? அந்த வியாபாரங்கிறது இதுதான். நான் அல்லாஹ்விடத்துல, இந்த அல்லாஹ் தான் அந்த பணக்காரன், அந்த பிசினஸ் என்னன்னா தர்மம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சோன்னு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் என்ன செஞ்சாங்க? ஏத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயத்த அப்படியே கட்டுப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் என்னது மறுமை விவகாரங்கள்ல நமக்கு துணை போகிற மனைவி. இன்னைக்கு நிறைய பேர்த்த இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய ஆண்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு பொருளாதாரம், இன்னொன்னு பொருந்தாத தாரம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கும். ஆனா அங்க சுகானம்னா ரெண்டுமே சிறப்பா அமைச்சதுன்னு பாக்குறோம். திருமணத்துல நாமெல்லாம் எல்லாருக்கும் ஒரு துவா செய்யும், அப்படிதானே? என்ன துவா? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க. அடுத்துதான் முக்கியமானது, வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நன்மையான விஷயத்தில் உங்கள் இருவரையும் அல்லாஹ் எப்போதும் சேர்த்தே வைக்கட்டும். அப்படி துவா செய்யறோமா இல்லையா? இந்த துவா எந்த தம்பதியினரின் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ இல்லையோ, இந்த தம்பதியினருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கணவன் எடுக்கிற அந்த மார்க்க ரீதியான எல்லா முடிவுக்கும் சரி சரி சரி, இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய பாக்கியம் தானங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? வாழ்ந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னும் அவரது வாழ்க்கை வரலாற்றுல சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. நேரம் கடந்து விட்டதனால இன்ஷா அல்லாஹ் நாளை தினம்
அவருடைய வரலாறை சிறிது நேரம் நாம் தெரிந்துவிட்டு அடுத்த நபித்தோழருடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நபித்தோழரின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய பாடங்களையும் படிப்பினையையும் பேசிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.